ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய ரேஷன் குண்டு அரிசி யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா பியூர் ஒயிட்டாகவும் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி அளக்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன டம்ளர் அவைலபிளாக இருக்கோ அந்த டம்ளர் யூஸ் பண்ணி அரிசி அளந்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரால் 4 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். அரிசி அளக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உரப்பிட்டு தலை தட்டி எடுப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கலாம். 4 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். நாலு பங்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியில் நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் ஓரளவு வெள்ளையே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இட்லி நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா பியூர் ஒயிட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அலசினோம்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் அழுக்கு நமக்கு க்ளீனாக வந்துடும். 4-5 தடவை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு. ஸோ உப்பு போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நமக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போது இது ஊறுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அரிசி ஒரு 6 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அரிசி அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது உளுந்து ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம அரிசி அளந்த அதே டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அரிசி அளந்த அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பிராண்டட் உளுந்து, நல்ல தரமான உளுந்து, குவாலிட்டியான உளுந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் போட்டால் போதும். சப்போஸ் உளுந்தோட பதம் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான உளுந்து போடுறீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் உளுந்தை காட்டிலும் இந்த பிராண்டட் பேக்கெட்டில் வர உளுந்து நமக்கு குவான்டிட்டி நிறைய வரும். ஸோ அதனால் 1/2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இப்போது உளுந்தையும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம். அலசினதுக்கப்புறமா இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாதிரி ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். 2 ஹவர் ஊறினதுக்கப்புறமா உளுந்தை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா நமக்கு உளுந்தோட குவான்டிட்டி நிறைய இருக்கும். அதே சமயம் இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். உளுந்தை நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது அதோட ஹீட்னஸ்னால உளுந்து நமக்கு குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயமும் உளுந்து கூட சேர்ந்து ஊறட்டும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். அரிசி அரைப்பட்டு வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அரிசி மாவோட பதம் எப்படி பார்க்கணுன்னா, ரவா எந்த சைஸில் இருக்குது, ரவாவை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி மாவு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஊறின உளுந்தை நான் ஃப்ரீசரில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உளுந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வடிச்சிட்டு வெறும் உளுந்தை மட்டும் போடலாம். உளுந்து ஊறின தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா உளுந்து நல்லா நைஸாக அரைஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உளுந்தெல்லாம் நல்லா முழுசாக இருந்த உளுந்தெல்லாம் நல்லா மாவாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச உளுந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கலாம். உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். உளுந்து அரைக்கிற இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 தடவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைப்பேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா அரைப்பட்டு வந்துட்டு மாவோட பதம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். அவ்வளோதான். இந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம உளுந்து மாவு அள்ளிடலாம். ஆல்ரெடி நம்ம அரிசி அள்ளி வச்சுருக்க அதே பாத்திரத்துலேயே உளுந்து அள்ளிடுங்க. இப்போது அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒரே பாத்திரத்தில் அள்ளி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக தூளுப்பு ஆட் பண்ணிடாமல் கல்லுப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு மாவு நல்லா புளிச்சு மறுநாள் காலையில் நல்லா உப்பி வரும். ஸோ கல்லுப்பு ஒரு பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு.
இப்போது இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக பியூர் ஒயிட்டாக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.